இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஆப்டான தக்காளி குருமா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மிக்ஸர் ஜாரில் 3 தக்காளியை நைஸாக அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுறலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் கூட ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர விட்டுறலாம். இப்போ 1/4 மூடி தேங்காயில் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குருமாக்கு தேவையான கல்லுப்பும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றி குருமாவோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு கொதி விட்டுட்டு மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். இன்றைக்கி நான் சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.